Hi friends, this is Nivita. In the video 11th standard chemistry page number 134 alkali and alkaline earth metals lesson la irukra sodium hydroxide அப்படிங்கற டாபிக் தான் பார்க்க போறோம். So actually alkali metals வந்து one of the metals வந்து sodium ஓகேவா. ஸோ அதில் வந்து இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஆல்கலி மெட்டல்ஸில் வந்து சோடியமை பேஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா என்னது? NaOH அப்படின்னு சொல்கிறது. அது வந்து எப்படி வந்து கமர்ஷியலானா பெரிய அளவில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் பிரைன் சொல்யூஷன் இன் கேஸ்ட்னர் கெல்னர் செல் மூலயமா சோடியம் ஹைட்ராக்சைடை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது மூலயமா ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நிறைய மெர்க்குரி கழிவுகள்லாம் வந்து அந்த ரிவர்லலாம் திறந்து வர்றதுனால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ அதனால் இப்போ வந்து இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து இந்த மெத்தடில் வந்து செய்கிறது கிடையாது, வேறு ஒரு மெத்தடில் தான் செய்கிறாங்க. ஸோ இப்போது அந்த கெமிக்கல் பர்பஸ்க்காக நமக்கு இந்த மெத்தட் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கமர்ஷியலாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, கமர்ஷியலானா பெரிய அளவில் வந்து எலக்ட்ரோலைசிஸ்னால் அந்த இடத்துல வந்து எலக்ட்ரிசிட்டி அப்ளை பண்ணுறாங்க. லைசிஸ் அப்படின்னா பிரேக் ஆகுறதுன்னு அர்த்தம். ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கிறது ஆஃப் பிரைன் சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னா சால்ட் ப்ளஸ் வாட்டர். ஒரு சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சால்ட் வந்து வாட்டரில் இருக்கிறது தான் பிரைன் சொல்யூஷன். ஸோ அந்த பிரைன் சொல்யூஷன் வந்து எலக்ட்ரோலைசிஸ் பண்ணுறாங்க இந்த ஒரு செல் கேஸ்னர் கெல்னர் செல்லில். எதை யூஸ் பண்ணி மெர்க்குரியை வந்து கேத்தோடாகவும் கார்பனை வந்து ஆனோடாகவும் யூஸ் பண்ணலாம். கார்பன் அப்படிங்கிறது நம்ம கிராஃபைட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இதுதான் வந்து கேஸ்னர் கெல்னர் அந்த ஒரு செல் ஓகேவா. ஸோ இதில் வந்து இங்கே வந்து மெர்க்குரி இருக்குது, இங்கே வந்து வாட்டர் இருக்குது, இங்கே வந்து நம்ம பிரைன் சொல்யூஷன் வச்சுருக்கோம். பிரைன் சொல்யூஷன் வந்து வாட்டர் கூட NaCl இருக்கிறது. ஸோ வாட்டர் கூட போட்டோன்னே அது என்ன ஆகிடும், Na+Cl- பிரிஞ்சிடும். இது வந்து கார்பன் வந்து இது வந்து ஆனோடாக வச்சுருக்காங்க. இந்த மெர்க்குரி வந்து கேத்தோட ரியாக்ட் பண்ணுது ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேத்தோட் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் சார்ஜ், ஆனோட்னா என்னது எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் ஓகேவா. இதுதான் வந்து முதல் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ என்ன ஆகுதுன்னா சோடியம் மெட்டல் இஸ் டிஸ்சார்ஜ்டு அட் த கேத்தோட் அண்ட் கம்பைன்ஸ் வித் மெர்க்குரி டு ஃபார்ம் த சோடியம் அமால்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கரண்ட் ஆன் பண்ண உடனே என்ன ஆகும்னா இது வந்து ஆனோடாகவும் இது வந்து கேத்தோடாகவும் மாறிடுமா. அப்போ இங்கே இருக்கிறது நெகட்டிவ் சார்ஜ், கேத்தோட் அப்படிங்கிறது நெகட்டிவ். ஸோ இங்கே இருக்கிற பாசிட்டிவ் என்ன பண்ணும், இது கூட வந்து அட்ராக்ட் ஆகுமா. ஸோ அப்போ இப்போது நம்ம ஆக்சுவலி வந்து எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ல, அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த Na+ கூட சேர்ந்துடும் ஓகேவா. இந்த Na+ கூட சேர்ந்து வெறும் NAவாக சேஞ்ச் ஆகிடும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது வந்து Na+ அப்படிங்கிறது எலக்ட்ரான் அப்படிங்கிறது என்னது நெகட்டிவ் சார்ஜ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து நியூட்ரலாக மாறிடும்ல. ஸோ அப்போ எனக்கு வந்து Na கிடைக்கும். அதுதான் சோடியம் மெட்டல் இஸ் டிஸ்சார்ஜ் அட் கேத்தோட். ஸோ அப்படிப்பட்ட எனக்கு என்ன கிடச்சிருக்கு, முதல்ல அந்த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் ஆன் பண்ணோடனே எலக்ட்ரான்ஸ் வந்து Na+ கூட சேர்ந்து NAவாக கிடச்சிருக்கு. அது வந்து கேத்தோடில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது. கேத்தோட் அப்படின்னா நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், மெர்க்குரி தானே வச்சுருக்கோம். ஸோ இட் இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த கேத்தோட். அடுத்தது அண்ட் இட் கம்பைன்ஸ் வித் மெர்க்குரி டு ஃபார்ம் த சோடியம் அமால்கன். அது வந்து இந்த மெர்க்குரி அப்படிங்கிறது என்னது Hg அப்படிங்கிறது. அப்போ எனக்கு என்னவா மாறும், சோடியம் அமால்கன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குளோரின் கேஸஸ் இவால்வ் அட் தி ஆனோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா, கேத்தோடில் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த Na+ம் எலக்ட்ரான்ஸும் சேர்ந்து NAவாக மாறுது ஓகேவா. அடுத்தது ஆனோடில் அதாவது அந்த பாசிட்டிவ் சார்ஜில் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா Cl- இருக்குல்ல, இங்கே வந்து Na+Cl- இருக்குல்ல, இந்த Cl- அப்படிங்கிறது எப்படி பிரியுது அப்படின்னா எலக்ட்ரான் போயிடுச்சு அப்படின்னாலே இதில் உள்ள நெகட்டிவ் சார்ஜ் போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இங்கே Cl வந்து கேஸாக போகுது ஓகேவா. ஸோ இந்த இடத்துல எத்தனை Cl இருக்குது, ஒரு Cl இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா Cl2 half அப்படின்னு சொல்லும்போது ஒரு Cl இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ ஆக்சுவலி என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு எலக்ட்ரான்ஸும் இன்னொரு Cl- இருக்கிற எலக்ட்ரான்ஸும் போயிட்டு அந்த ரெண்டு Cl-ம் சேர்ந்து அப்படியே குளோரினாக மேலே போயிடும், குளோரின் கேஸாக மேலே போயிடும். ஸோ உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் படி கொடுக்கும்போது Cl- அப்படிங்கிறது இந்த நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரானாக போயிடுச்சு. இந்த Cl வந்து குளோரின் கேஸாக போகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து Cl2 போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் எனக்கு வந்து பேலன்ஸ் ஆகணும்ல, அதனால முன்னாடி வந்து 1/2 போட்டு இது வந்து கேஸாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது குளோரின் கேஸ் வந்து ஆனோடில் வந்து இவால்வ் ஆகுது ஓகேவா. பிகாஸ் இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ், அப்படியே வந்து இது வெளியில் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சோடியம் அமால்கன் தஸ் அப்படின் இஸ் ட்ரீட்டட் வித் வாட்டர் டு கிவ் சோடியம் ஹைட்ராக்சைட். அப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு, சோடியம் அமால்கன் அப்படிங்கிறது கிடச்சிருக்கா. இது வந்து கீழே என்ன சொல்லியிருக்கேன், வாட்டர் இருக்குதுன்னு சொன்னேன்னா, ஸோ அந்த வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணி எனக்கு வந்து சோடியம் ஹைட்ராக்சைட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த இடத்துல அமால்கம் அப்படிங்கிறது என்னென்னா ஹெச்ஜி அப்படிங்கிறது ஓகேவா. இங்கே என்ன கொடுக்குறாங்க, சோடியம் அமால்கம் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணி எனக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்களே, அந்த ரியாக்ஷன் எழுதலாமா. சோடியம் அமால்கம்னா என்னது, NaHG. இது வந்து என்ன செய்யுது, வாட்டரோட ரியாக்ட் பண்ணி எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம இதை பேலன்ஸ் பண்ணலாமா. Na இங்கே ஒன்று இருக்குது, Na ஒன்று இருக்குது, ஓகே. ஆக்சிஜன் ஒன்று இருக்குது, ஆக்சிஜன் ஒன்று இருக்குது, ஓகே. ஹைட்ரஜன் 2 இருக்குது, இங்கே வந்து ஒன்று தானே இருக்குது. அதனால் நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இங்கே முன்னாடி வந்து நான் 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். 2ன்னு போடும்போது இந்த இடத்துல Na வந்து 2ன்னு ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல Na ஒன்று தானே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஆக்சிஜன் வந்து 2ன்னு வந்துருச்சு. கரெக்டாக ஆக்சிஜன் வந்து 2 ஆயிடுச்சு. அதனால் இங்கே ஆக்சிஜனுக்கு முன்னாடி நான் 2 போட்டேன்னா, இங்கே இப்போ ஹைட்ரஜன் என்ன ஆயிடுச்சு, 4ன்னு ஆயிடுச்சு. பட் இங்கே ஹைட்ரஜன் வந்து 2 தான் இருக்குது. அதனால் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக ஹைட்ரஜன் கேஸ் அப்படிங்கிறது வெளில போகுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே 2Hg வேறு இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், 2Hg அப்படின்னு போட்டுக்கிறேன். 2Hg அப்படிங்கிறது வந்து மெர்க்குரி அப்படி, ஓகேவா. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இந்த ஈக்குவேஷனில் கொடுத்துருப்பாங்க. 2NaHg + 2H2O gives 2NaOH + 2Hg + H2 அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஒயிட்டான டிரான்ஸ்லூசன்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம லைட்டை வந்து அதுக்குள்ளே செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு மட்டும் லைட் வந்து வெளியில் வரும் அப்படிங்கிறது. அண்ட் டெலிக்விசன்ஸ் சாலிட் அப்படின்னா, டெலிக்விசன்ஸ் அப்படிங்கிறது இந்த அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற அந்த ஒரு மாய்ஸ்சர் எல்லாமே வந்து உறிஞ்சிக்கும் அப்படின்றது தான் டெலிக்விசன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்படி இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற அந்த ஒரு மாய்ஸ்சரெல்லாம் எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு சாலிடை சொல்கிறது, ஓகேவா. அதுக்கப்புறம் இது வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகும். டிசால்வ் ஆகி எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆல்கலைன் சொல்யூஷனை தரும், ஒரு பேஸ் சொல்யூஷனை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து 591 கெல்வினில் மெல்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் அட் சர்ஃபேஸ் ரியாக்ட்ஸ் வித் கார்பன் டை ஆக்சைடு இன் த அட்மாஸ்பியர் டு ஃபார்ம் சோடியம் கார்பனேட். அதாவது இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஏதோ ஒரு சர்ஃபேஸில் இருந்தது அப்படின்னா, அந்த சர்ஃபேஸில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடெலாம் அது எடுத்துகிட்டு அது வந்து சோடியம் கார்பனேட்டாக சேஞ்ச் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து என்ன செய்யுது, அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே எடுத்துகிட்டு சோடியம் கார்பனேட்டாக சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சோடியம் கார்பனேட்டோட ஃபார்ம் ஆனது Na2CO3. ஓகே, இந்த சோடியம் ஹைட்ராக்சைடோட யூசஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்ட் இன் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் பாக்ஸைட். அதாவது நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க, என்னென்னா அலுமினியத்தை வந்து பாக்ஸைட் அப்படிங்கிற ஓர்லேருந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து அந்த பாக்ஸைட் ஓரை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலை வந்து ரிஃபைன் பண்ணுறதுக்காகவும் பெட்ரோலை சுத்தம் பண்ணுறதுக்காகவும் ஹெல்ப் ஆகுது. இட் இஸ் யூஸ்ட் இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் மெர்சரைசிங் காட்டன் ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த காட்டன் த்ரெட்டை வந்து NaOH சொல்யூஷனுக்குள்ளே வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா, அதை வந்து ஷ்ரிங்க் பண்ணுறதுக்கு, சுருங்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அதோட லஸ்ட்ரி அந்த ஒரு திறனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சோப்பு, பேப்பரு, ஆர்டிஃபிஷியல் சில்க் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு தி சேனல். தேங்க்யூ.